இன்னைக்கு நம்ம வீட்ல நெத்திலி மீன் குழம்பு தான் வைக்க போறோம். செம்ம ருசியா இருக்கும். அதுக்கு தேவையான நெத்திலி மீன் வந்து 1 1/2 கிலோ எடுத்து, இந்த மாரி கழுவி நீட்டா எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அடுப்ப பத்த வச்சுட்டு, நம்ம பாத்திரத்த எடுத்து அடுப்புல வச்சு, நம்ம எப்பவும் போல குழம்புக்கு எண்ணெய் ஊத்துறத விட கொஞ்சம் அதிகமாவே ஊத்தணும். அப்பதான் வந்து மீன் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் போட்டு, வெந்தயம் வந்து நல்லா செவந்து வந்த உடனேயே, நம்ம கருவேப்பிலைய எடுத்து போட்டுறணும். கருவேப்பில போட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா 4 இருந்தா போதும். அதுக்கு மேல தேவையில்ல. பச்சை மிளகா, சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வதக்கணும். வதக்குனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா, இதில கொஞ்சம் உப்பும் போட்டுக்கணும். உப்பும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா, நீட்டா அது ஒரு வாசம் சூப்பரா இருக்கும். நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். நம்ம இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளிய எடுத்து இதில போட்டு தக்காளி வந்து உ த கரையிறதுக்கு வந்து உப்பு போட்டுறணும். தக்காளி கரையிறதுக்கு உப்பு போட்டா தான் வந்து சீக்கிரமா கரையும். கரையலைன்னா கூட நம்ம வந்து கரண்டிய வச்சு நல்லா அப்படியே நச்சு நச்சுன்னு அப்படியே நச்சு தக்காளிய நல்லா குழச்சு எடுத்துக்கிறணும். அப்பதான் டேஸ்ட்டா இருக்கும் குழம்பு. அப்புறம் தேவையான மொளகா பொடி, குழம்பு மொளகாத்தூள் வந்து நமக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அவ்வளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு அந்த தண்ணி ஊத்திராம இந்த மாரி நல்லா அது வாசனை போற அளவுக்கு நல்லா கிண்டிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையான ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி, தேவைப்பட்டா இன்னும் 2 கிளாஸ் கூட தண்ணி ஊத்திக்கலாம். ஊத்தி கொதிச்சு வந்ததுக்கப்புறம், நம்ம மீன் குழம்புக்கு வந்து புளி வந்து அதிகமா சேர்த்துக்கணும். அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நாங்க புளி அதிகமா தான் சேர்த்துப்போம். நல்லாருக்கும். புளி இந்த மாரி நெறைய சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஊத்திக்கணும். புளி அதிகமாச்சுன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்திக்கங்க. ஊத்திக்கிட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கிண்டிட்டு, நல்லா கொதிக்க விட்டுட்டு, அது கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுக்கிட்டு உப்பு பார்த்துக்குங்க. இப்பவே உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பார்த்துக்கிட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா மீனு, அத நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த மீன வந்து போட்டுறணும். போட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷத்துக்காவது கொதிக்க விடணும். அப்பதான் அந்த மீன் நல்லா வெந்து, அந்த மீனோட அந்த வாசனை ஃபுல்லா அந்த குழம்புல இறங்கும். அவ்வளோ செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அப்படியே நம்ம ஏரியாவே மணக்குங்க. அவ்வளோ அவ்வளோ சூப்பரா இருக்கும். நெத்திலி மீன் குழம்பு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. அவ்வளோ டேஸ்ட்டா, ருசியா இருக்கும். நீங்க வந்து முள்ளு தனியா, மீன் தனியா அப்படிலாம் எடுக்க தேவையில்ல. அப்படியே எடுத்து சாப்பிடலாம். அந்த முள்லாம் வந்து சின்னதா தானே இருக்கும். சூப்பரா இருக்கும். வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.